உங்கள் காருக்கு நீங்கள் பெரிய அளவில் அப்சைஸ் டயர் போட விரும்புகிறீங்களா? அப்போ முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணுங்கள். நீங்கள் காருக்கு பெரிய அளவு அப்சைஸ் டயர் போடும்போது எல்லோரும் டயரோட அகலம், அதாவது செக்ஷன் வித் பெருசாக இருக்குதான்னு பார்க்குறீங்களே தவிர டயரோட சைடு வால் ஹைட்டை பற்றி யாரும் யோசிக்கிறது கூட இல்லை. இப்போ நம்ம பார்க்குற இந்த டயரோட சைஸ் 215/45/17. இந்த டயரோட சைடு வால் வெறும் 45 தான் இருக்குது. ஆனால் இந்த காரோட ஒரிஜினல் சைஸ் 195/55/16 தாங்க. இப்படி மாறுபட்ட ஒரு சைஸ் டயர் நாம் போடும்போது டயரோட ஹைட்டு குறையிறதோட லோடு வெயிட் ஃபுல்லாக அதில் தான் பேலன்ஸ் ஆகும். இப்படி இருக்கிற பட்சத்தில் மோசமான ஒரு பெரிய பள்ளத்தில் உங்கள் கார் டயர் போகும்போது டயர் சைடு வால் ரொம்ப சுலபமாக சேதமாயிடும். இதனால் டயரோட ரேடியல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக டேமேஜ் ஆகி டயர் பல்ஜாக வாய்ப்பு இருக்குது. அதோட வீல் ரிம்மும் ரொம்ப பெண்ட் ஆகிரும். சமயங்களில் அலாய் வீல் உடைய கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் காரோட ஒரிஜினல் சைஸ் டயர் போடும்போது கடினமான ரோடுகளுக்கு ஏற்ப லாவகமாக பயணிக்க தான் டயரோட அளவை கணக்கிட்டிருக்காங்க. இதனால் உங்கள் பயணத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதோட உங்கள் டயருக்கும் பாதுகாப்பாக இருக்கும். இனிமேல் மக்களே டயர் புதுசாக போடும்போது நான் சொன்னதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்காக உங்கள் காருக்கு அப்சைஸ் டயர்களே போட வேண்டாம்னு நான் சொல்லலை. நீங்கள் உங்கள் காரை ஹைவே ரோட்டில் மட்டும் பயணிக்கிற மாதிரி உபயோகப்படுத்தினா தாராளமாக இந்த மாதிரியான அப்சைஸ் டயர் போட்டு நீங்கள் உங்கள் சொகுசான பயணத்தை அனுபவிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.